ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து கால் சுற்றளவு பகுதியில வந்து டிசைன் உள்ள இந்த மாதிரி பேண்ட் கிளாத்ல வந்து சுடிதார் பேண்ட் வந்து எப்படி கட் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். நார்மல் சுடிதாருக்கு வந்து நம்ம துணி வந்து எந்த மாதிரி மடிச்சு போட்டு கட் பண்ணணும், இந்த மாதிரி டிசைன் உள்ள துணிக்கு வந்து எந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் டீடைலா சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. வீடியோ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு வந்து நான் சுடிதார் பேண்ட் மெட்டீரியல் இந்த மாதிரி டிசைன் உள்ள கிளாத் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து நார்மல் பேண்ட் கட் பண்ற அந்த கிளாத்தும் ஒன்று வந்து எடுத்திருக்கேன். ஏற்கனவே தச்சு வச்சிருக்க ஒரு சுடிதார் பேண்ட்டும் வந்து எடுத்து வச்சிருக்கேன். நார்மல் சுடிதார் பேண்ட் வந்து எப்படி ஈஸியா கட் பண்றது அப்படின்ற வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதுல வந்து எந்த மாதிரி துணி வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி மடிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் பேண்ட்டுக்கு வந்து எப்படி மடிக்கிறது அப்படின்றது பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து துணியோட ரெண்டு பக்கமும் கரை பகுதி இருக்கும்ல, அதை வந்து இந்த மாதிரி கரையோட கரை சேர்த்து இந்த மாதிரி பிடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி பிடிச்சுக்கிட்டு துணியை வந்து நம்ம துணியோட நீல வாக்குல நம்ம அப்படியே மடிச்சுக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே ரெண்டா வந்து நான் பாதியா மடிக்கிறேன். இப்ப இதுல வந்து நமக்கு 4 லேயர்ல வந்து துணி இருக்கும். இதை வந்து நமக்கு அந்த கரைப்பகுதி வந்து நமக்கு ஆப்போசிட்ல இருக்க மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு நம்ம வந்து நார்மல் சுடிதார் வந்து நம்ம எப்பயுமே கட் பண்ணுவோம். இதுல நம்ம பக்கம் வந்து ரெண்டுமே மடிப்பு துணியா இருக்கும். ஆப்போசிட்ல வந்து இந்த 4 துணியுமே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பார்ட்டா தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ரைட் சைடு வந்து கீழே பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் மடிப்பு துணியா இருக்கும். இப்படி இருந்தாதான் நமக்கு வந்து பெல்ட் பீஸ் வந்து நமக்கு கரெக்டா கட் பண்றப்போ மடிப்பு பாகமா கிடைக்கும். மேல வந்து 4மே ஓப்பன் பார்ட்டா தான் இருக்கும். இப்ப நம்ம இதுல பேண்ட் கட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுல வந்து பெல்ட் பீஸை விட்டுட்டு கீழே இருக்க அந்த பாட்டமோட உயரம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல வச்சுட்டு அளவு மார்க் பண்ணிக்குவோம். அந்த துணியோட மேல் பக்கத்துல வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு கட் பண்ணுவோம். இப்ப நீங்க நார்மல் பேண்ட் தைக்கிறீங்க அப்படின்னா நமக்கு சுடிதாருக்கு வந்து இந்த அகலம் வந்து ஃபுல்லாவே எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இந்த பெல்ட் பீஸ் வந்து நம்ம இந்த கார்னர்ல தான் எடுப்போம். அப்பதான் நமக்கு இந்த பெல்ட் பீஸ் வந்து ரெண்டு பக்கமும் இந்த இடத்துல மடிப்பு பாகமா நமக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம நார்மல் பேண்ட் கட் பண்ற அந்த மெத்தடு. இப்ப இதே வந்து கீழே கால் பகுதியில மட்டும் டிசைன் உள்ள அந்த கிளாத்துக்கு வந்து எப்படி கட் பண்றது அப்படின்றது பார்க்கலாம். இப்ப அதுக்கு வந்து நான் அந்த மெட்டீரியல் வந்து எடுத்திருக்கேன். இப்ப இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அந்த நார்மல் பேண்ட் மடிக்கிற மெத்தட்லயே மடிச்சோம்னா எந்த மாதிரி வரும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிச்சுக்கிறேன். இதுல வந்து கரைப்பகுதி வந்து இந்த பக்கம் இருக்கு. அது ரெண்டையும் நான் சேர்த்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து மடிச்ச மாதிரியே நம்ம நீல வாக்குல ஃபர்ஸ்ட் மடிச்சுக்கலாம். அதே மாதிரி நான் 4 லேயரா போட்டிருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் மடிச்ச மாதிரியே தான் நான் இந்த இது மடிச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு மேல இருக்க 2 லேயர் வந்து இந்த மாதிரி டிசைனா வந்துடும். கீழே இருக்க லேயர் ரெண்டுமே வந்து இந்த மாதிரி பிளைனா வந்துடும். அதனால நமக்கு வந்து இந்த டிசைன் வந்து கரெக்டா வராது. நம்ம இந்த மாதிரி டிசைன் உள்ள கிளாத்ல வந்து இந்த மாதிரி மடிக்க கூடாது. இந்த மாதிரி துணியில வந்து நம்ம இந்த டிசைன் எந்த மாதிரி இருக்கோ அதே பக்கமா தான் நம்ம வந்து மடிக்கணும். இந்த டிசைன் கீழே இருக்க மாதிரி நான் வந்து அப்படியே ரெண்டா மடிச்சுக்கிறேன் துணியை. அதுக்கப்புறம் இதை திரும்பவும் இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணி இந்த துணியை வந்து நான் 4 லேயரா இப்ப வந்து போட்டு வச்சுக்கிறேன். இப்ப இதோட ரைட் சைட் பாத்தீங்கன்னா கீழே வந்து 4 துணியும் ஓப்பனா இருக்கும். இது கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிறதுனால நான் எல்லா பக்கமும் பின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப இந்த பக்கம் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா 2 துணி வந்து ஓப்பனா இருக்கும், 2 வந்து மடிப்பா இருக்கும். இந்த பக்கம் வந்து 4 துணியுமே வந்து ஓப்பனா தான் இருக்கும். அதே மாதிரி கீழேயும் பாத்தீங்கன்னா இந்த 4 லேயருமே வந்து நமக்கு ஓப்பனா தான் இருக்கும். ஏற்கனவே தச்சு வச்சிருக்க பேண்ட்ல இருந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். இந்த பேண்டோட உயரம் வந்து 38 இன்ச் இருக்கு. இதுல இருந்து 7 இன்ச் வந்து நம்ம வந்து மேல பெல்ட்டுக்காக விட்டுறலாம். அதுக்கப்புறம் கால் சுற்றளவு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து 6.5 இன்ச் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கிராச் பகுதி வந்து அளந்து எடுத்துக்கணும். மேல இருந்து கீழே வரைக்கும் இதுல வந்து இந்த மாதிரி வச்சு அளவு எடுத்தோம்னா இதுல 15 இன்ச் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேண்ட்ல வந்து பாட்டம் தான் கட் பண்ண போறோம். அதோட உயரம் வந்து
38 இன்ச் நம்ம பேண்ட் உயரம் அளந்தோம். அதுல இருந்து 7 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கணும். 7 இன்ச் வந்து மேல இருக்க பெல்ட்டோட உயரம். அப்பனா நமக்கு 31 இன்ச். அந்த 31 இன்ச் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுல கீழே டிசைன் இருக்கிறதுனால நமக்கு இந்த பார்டரும் நமக்கு வந்து கீழே வந்தா நல்லா இருக்கும். அதனால நம்ம வந்து கீழே வந்து நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு துணி கொடுத்து தச்சுக்கலாம். அதனால வந்து 31 இன்ச்சோட கீழே 1/2 இன்ச், மேல பெல்ட்டோட ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச் சேர்த்துட்டு நம்ம 32 இன்ச் மட்டும் மார்க் பண்ணா போதும். இந்த 32 இன்ச் வந்து நம்ம ஆப்போசிட்லயும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுலயும் அதே மாதிரியே நமக்கு வந்து நார்மல் பேண்ட் தைக்கிறதா இருந்தா நம்ம இந்த துணியோட அகலத்தை வந்து அந்த அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு 2 மீட்டர் நமக்கு சுடிதார் மெட்டீரியல் எல்லாம் வந்து பேண்ட் கிளாத் வந்து 2ல இருந்து 2.25 மீட்டர் வந்து கொடுப்பாங்க. இதுக்காக நம்ம இந்த அகலம் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம நார்மல் பேண்ட் தைக்கிறதுக்கு வந்து அளவு கரெக்டா இருக்கும். இப்ப அந்த லைனை ஜாயின் பண்ணி நான் ஒரு கோடு போட்டிருக்கேன். இந்த பக்கம் வந்து நம்ம கிராச் வந்து மார்க் பண்ண போறோம். இப்ப நமக்கு மேல பெல்ட் வந்து 7 இன்ச், அதனால போட்டிருக்க லைன்ல வந்து 7 இன்ச்ல இருந்து வச்சுட்டு நம்ம கிராச்சோட ஹைட் வந்து மார்க் பண்ண போறோம். நமக்கு கிராச் ஹைட் வந்து 15 இன்ச். அதோட தைக்கிறதுக்கு 1 இன்ச் சேர்த்து நான் 16 இன்ச் இருக்க இடத்துல வந்து நான் மார்க் பண்றேன். இப்ப அடுத்து வந்து கீழே கால் சுற்றளவு வந்து மார்க் பண்ணலாம். நம்ம 6.5 இன்ச் வந்து கால் சுற்றளவு மெஷர் பண்ணோம். அதோட 1 இன்ச் வந்து நான் சேர்த்துட்டு 7.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம மேல வந்து கிராச் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணோம். அந்த இடத்துல இருந்து இங்க கால் சுற்றளவு மார்க் பண்ண அந்த பாயிண்ட்டுக்கு வந்து நான் இந்த மாதிரி கிராஸா ஒரு லைன் வந்து போட்டு விட போறேன். இந்த மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் ரெண்டையும் ஜாயின் பண்ணி நான் ஒரு லைன் போட்டு விடுறேன். வீடியோல வந்து மார்க் பண்றது வந்து சரியா தெரியல. எக்ஸ்பிளைன் பண்றது வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அது எந்த மாதிரி இருக்கு அப்படின்றது பாத்துக்கோங்க. இப்ப அந்த லைன்ல வந்து கரெக்டா பாதியில வந்து ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து உள்பக்கமா 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்றது வந்து நம்ம கிராச்ல இருந்து கால் சுற்றளவு வரைக்கும் இந்த மாதிரி வளைவா கோடு போடுறதுக்காக தான் மார்க் பண்றோம். எல்லா அளவுக்கும் இதே 2 இன்ச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் அந்த மார்க் பண்ண அந்த பாயிண்ட்ல வந்து நான் வளைவா வந்து கோடு போட்டுக்கிறேன். இப்ப நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நான் பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்க கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல உள்ள மற்ற வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து பாத்துக்கலாம். சுடிதார் கட் பண்ணி தைக்கிறதுக்கு, பிளவுஸ் கட் பண்ணி தைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் டிசைன்ஸ் வந்து பண்றதுக்கு, சுடிதார்ல வந்து நெக் டிசைன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நான் தனித்தனியா பிளேலிஸ்ட் வந்து போட்டிருக்கேன். இந்த பேண்ட்ல வந்து நம்ம பாட்டம் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு. இந்த சென்டர்ல வந்து சென்டர் நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது மேல பெல்ட் பீஸோட ஜாயின் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்ப இந்த கிராச் பகுதியில பாத்தீங்கன்னா மேல இருக்க 2 லேயர் வந்து ஓப்பனா இருக்கும், கீழே இருக்க அந்த துணி வந்து மடிப்பா இருக்கும். இது வந்து நம்ம கட் பண்ண தேவையில்லை, தைக்கும் போது அப்படியே வந்து மடிச்சு தச்சுக்கலாம். இப்ப வந்து நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறம் பாட்டம் பீஸ்ல வந்து டிசைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப நம்ம இந்த பாட்டம் பீஸ் கட் பண்ணதுக்கு மேல இருந்த அந்த துணியில வந்து எவ்வளவு இருக்கு உயரம் அப்படின்றது பார்க்கலாம். பெல்ட் பீஸ் கட் பண்றதுக்காக பெல்ட் பீஸ் வந்து நம்ம 7 இன்ச் வந்து விட்டுருந்தோம். இதுல கரெக்டா 7 இன்ச் தான் இருக்கு. மடிச்சு தைக்கிறதுக்கு நமக்கு துணி வேணும். அதனால நம்ம இந்த துணி வந்து பெல்ட் பீஸ் கட் பண்ண போறது இல்ல. இப்ப இது நமக்கு கம்மியா இருக்கிறதுனால நம்ம நார்மல் பேண்ட்டுக்கு எப்படி பாட்டம் பீஸ் கட் பண்ணது போக அந்த கிராஸ்ல வந்து நமக்கு துணி வரும்ல, அந்த இடத்துல இருக்க துணியே தான் நம்ம வந்து கட் பண்ணிக்க போறோம். ஆனா இதுல வந்து நமக்கு 4 சைடும் வந்து ஜாயின் போடுற மாதிரி வரும். இதுல வந்து 7 இன்ச் வந்து நம்ம பெல்ட்டுக்காக விட்டுருந்தோம். நம்ம வந்து மேல மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச், கீழே பாட்டமோட ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச் சேர்த்து நான் 8.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பெல்ட் பீஸோட அகலம் வந்து எவ்வளவு இருக்குன்னு பேண்ட்ல இருந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல வந்து 10.5 இன்ச் இருக்கு. இது வந்து நம்ம நார்மல் பேண்ட்டுக்கு வந்து பெல்ட் பீஸ் கட் பண்ணும்போது 1 இன்ச் சேர்த்து 11.5 இன்ச் மார்க் பண்ணுவோம். இது நமக்கு 4 சைடும் வந்து நம்ம ஜாயின் பண்றதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 12 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சைட்ல வந்து 4மே ஓப்பன் பார்ட்டா தான் இருக்கும். இப்ப இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு வந்து பெல்ட் பீஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பெல்ட் பீஸ் வந்து இந்த மாதிரி 4 துணியா தனித்தனியா தான் இருக்கும். நம்ம தனித்தனியா ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். இப்ப இதுல வந்து நம்ம மேல பெல்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கீழே இருக்க பாட்டம் பீஸ் கட் பண்ணியாச்சு. ஒரு நார்மல் பேண்ட் வந்து எப்படி ஈஸியா ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. இப்ப இந்த பேண்ட் வந்து நான் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்ற ஒரு பிக்சர் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல வந்து Facebook, Twitter, Instagram இது எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.